டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை கரூர் மற்றும் சுரபி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து கண் வறட்சி குறித்த விழிப்புணர்வு பேரணியை கரூர் பழைய பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதி முதல் கரூர் 80 அடி சாலை வையாபுரி நகர் மருத்துவமனை வளாகம் வரை நடத்தினர். இந்த பேரணியை டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையின் கண் மருத்துவர்கள் டாக்டர் சுகன் மற்றும் டாக்டர் சுகமதி ஆகியோர் தலைமையேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கண் வறட்சியாதல், குத்துவது போன்ற உணர்வு, எரிச்சல், கண் சிவத்தல், கண்ணில் ஏதோ உறுத்தல் போன்ற உணர்வு மற்றும் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான கண்ணீர் வடிதல் உள்ளிட்ட பலவிதமான அசௌகரியமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும். சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் நாள்பட்ட வறட்சியானது கருவிழி படலத்தில் சிராய்ப்புகள், கண் தொற்றுகள் மற்றும் கண்ணின் மேற்பரப்பில் சேதம் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும் என பேரணியில் வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாகைகளை சுரபி செவிலியர் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை கரூர் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் மூலம் கண் வறட்சி குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தினர். பேரணியில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை தலைமை பொது மேலாளர் சீனிவாசன், கரூர் நகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள், சுரபி செவிலியர் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கும் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.